நிச்சை சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. முன்னேறும் களத்துமேடுகள் தமிழ்நாடு வேளாண்மை ஒரு சிறப்பு கண்ணோட்டம். வழங்குபவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கு ராமசுவாமி அவர்கள். 1868 சென்னை ராஜதானியின் சைதாப்பேட்டையில் வேளாண் பள்ளி எனும் விதை அன்றைய ஆங்கில அரசால் ஊன்றப்பட்டு 1906 கோவையில் சென்னை வேளாண் கல்லூரியாக நாற்று நடப்பட்டது. பின்னர் 1909 வேளாண் கல்லூரி மற்றும் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனமாக சர் ஆர்தர் லாலே என்பவரால் துவங்கப்பட்டு 1971 தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமாக தனது விருட்ச பார்வையை விரிவுபடுத்தி இன்று கல்வி, ஆராய்ச்சி, விரிவாக்கம் என்ற நோக்கில் தமிழக விவசாய பெருமக்களின் வாழ்வில் செம்மண்ணில் மழை பெய்தார் போல இரண்டர கலந்து தமிழ்நாடு அரசின் நேர்த்தி நோக்கான 2ஆம் வேளாண் புரட்சிக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் கல்லூரிகள், வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் என தனது கல்வி ஆராய்ச்சி விரிவாக்க சேவைகளை நாடெங்கும் உள்ள விவசாய பெருமக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தனது பணியை செயலாற்றி வருகிறது. இந்த சீரிய பணியில் தங்களை வழிநடத்தும் அரசின் செயலுறுத்தும் திட்டங்களையும் அரசின் நோக்கங்களையும் சரிவர புரிந்து கொண்டு இன்றைய துணைவேந்தர் முனைவர் கு ராமசாமி அவர்களின் சிறப்பான தலைமையில் எண்ணற்ற துறையின் இயக்குநர்கள், தலைவர்கள், பேராசிரிய பெருமக்கள், துணை பேராசிரிய பெருமக்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் ஆகியோரின் பங்களிப்பை இச்சுதந்திர திருநாளில் நாட்டு மக்களுக்கு எடுத்துரைப்பதில் தூர்தர்ஷன் பொதிகையில் ஒளிபரப்பாகும் பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக தருவதை பொதிகை பெருமையாக கொள்கிறது. இனி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கு ராமசாமி அவர்களின் விரிவான உரையை கேட்போம். உலகத்து உயிரினங்களுக்கு உணவளிக்கின்ற மாபெரும் பணியை செய்து வருகின்ற உழவர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நாளில் நாம் எப்படி பல படிகளை தாண்டி வந்திருக்கின்றோம் என்பதை உற்று நோக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். அந்த வகையிலே பார்த்தால் 33 கோடி மக்களுக்கு நம்மால் உணவளிக்க முடியாமல் பஞ்சத்தால் பராரியாய் பல நாட்டு மக்களிடம் பிச்சையேந்தி நின்ற காலத்தை மாற்றி அமைத்து இன்றைக்கு தன்னிறைவை எட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களால் தான் அதை அடைய முடிந்தது, உங்கள் உழைப்பால் தான் நாம் அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 33 கோடி மக்கள் இன்றைக்கு 124 கோடியாக மாறி இருக்கின்றது. அத்துணை பேருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் மாறியிருப்பதற்கு ஏற்ப உணவை படைத்து உங்களுக்கு அளிப்பதற்காக உணவு உற்பத்தியிலே நாம் பெரும் பங்காற்றி வந்திருக்கின்றோம். அத்தகைய மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்குகின்ற காலகட்டத்தில் நாம் எப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்கின்றோம், நமக்கு பன்னாடுகள் எப்படி நமக்கு உதவி அளித்திருக்கின்றன, பன்னாட்டு ரகங்கள் எப்படி உதவி அளித்திருக்கின்றன. உதாரணத்திற்கு சொல்லப்போனால் இர்ரி என்று சொல்லுகின்ற அகில உலக நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கிடைத்த ரகங்கள் நமக்கு ஆரம்ப காலத்தில் IR8 என்ற ரகம் நாம் எல்லோரும் பயிரிட்டு தோற்ற ஒரு ரகம். இருந்தாலும் IR20 என்பது நம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மத்திய கால ரகமாகும். இந்த மத்திய ரகத்தை நாம் ஏற்றுக்கொண்ட காலத்தினால் நமது ஆராய்ச்சியாளர்கள் அத்துணை பேருமே குருவையும் மறந்து விட்டார்கள், நீண்ட கால ரகமாக சம்பாவையும் மறந்து விட்டார்கள். எல்லோரும் மத்திய கால ரகமாகவே கண்டுபிடிக்க ஆரம்பித்துவிட்டு சன்ன ரகம் போதும் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டோம். இது காலத்தின் கட்டாயமாக ஆகிவிட்டது. இருந்தாலும் கூட இடைப்பட்ட காலத்தில் CR1009, ADT 39, CO 33, CO 50, CO 49, ஓரளவு நடுத்தர வயதுடைய CO 51 போன்ற ரகங்கள் இன்றைக்கு உங்கள் கைகளிலே தவழ்ந்து விடுகிறது என்று சொன்னால் அதற்கு ஆராய்ச்சியாளர்களுடைய பங்கு பெருமைக்குரிய பங்காகும். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தமிழக உழவர்கள் வானம் பொய்த்தாலும் நிலத்தடி நீர் குறைந்தாலும் தன்னுடைய உழைப்பை மாற்றி அமைத்து கொண்டு
உணவு உற்பத்தியிலே பெரும்பங்காற்றி வந்திருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நீங்கள் அதிக அளவு தானியத்தை உற்பத்தி செய்து கொடுத்ததற்காக கிருஷி கர்மன் என்ற பரிசையும் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே உடனின்று செயல்பட்ட விவசாயிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவிப்பதோடு உங்கள் பங்கு பெரும்பங்கும் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். அது மட்டுமல்ல, தானிய உற்பத்தி போக பருத்தி 2 ஆண்டுகளில் உலக அளவில் அதிக பருத்தியை உற்பத்தி செய்கின்ற நோக்கோடு ஏனைய பல்கலைக்கழகங்களில் இருந்த ரகங்களையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்களோடு சேர்த்து பிடி பருத்தியை உருவாக்கி 2 ஆண்டுகளில் தன்னிறைவு பெறுகின்ற வகையில் நீங்கள் உடைத்து காட்டியிருக்கின்றீர்கள். உங்களுடைய உற்பத்தி இந்தியாவிற்கு வழிகாட்டி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பருத்தி மட்டும் நான் சொல்லுவதிலே பலருக்கு வருத்தம் இருக்கலாம். இருந்தாலும் கூட தற்பொழுது அதிக அளவில் பேசப்படுகின்ற பருப்பு வகை உற்பத்தியிலும் இதுவரை இறக்குமதி அதிக அளவிலே நாம் செய்து வந்திருந்தோம். இருந்தாலும் கூட கடந்த 2 ஆண்டுகளில் பருப்பு உற்பத்தி நமக்கு தேவையான அளவை எட்ட முடியவில்லை என்று சொன்னாலும் 90% தன்னிறைவு அடைகின்ற வகையில் பருப்பு உற்பத்தி பெருகி இருக்கின்றது. அதற்காகவும் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். விவசாயி என்று சொன்னாலே யார் வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற நிலையில் இருக்கின்ற காலகட்டத்தை மாற்றி உயரிய தொழில்நுட்பத்தையும் விஞ்ஞானத்தையும் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும். அதனால்தான் தமிழக அரசு வேளாண் உற்பத்தியை 2 மடங்கு ஆக்க வேண்டும். இனி வருங்காலங்களில் எங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் அதிக தொழில்நுட்பங்களை உங்கள் முன் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மாந்தோப்புகளிலே வேண்டிய காலகட்டத்தில் பூக்க வைக்கவும் அந்த மலர்களிலிருந்து காய்கள் உற்பத்தியாகி ஒரே காலத்தில் ஒரே பருவத்தில் பழுக்க வைப்பதற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய கண்டுபிடிப்புகள் உங்கள் கையில் இப்பொழுது பயன்பாட்டோடு இருக்கின்றது. அந்த வகையிலே பார்த்தால் இனி வருங்காலங்களில் வாழைக்கு ஒரு ஏபி கருப்பையா போன்று ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு பெரிய முதலீட்டாளராக வரக்கூடிய தொழில் நிபுணர்களை உற்பத்தி செய்வதற்கு பல்கலைக்கழகம் உங்களோடு இணைந்து ஒரு பயன்படுகின்ற துறையை நிர்வகித்து வருகின்றது. அதோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய விளைபொருளுக்கு ஏற்ற விலை கிடைக்கவும் உற்பத்தியாளர்கள் விலை போகும் பொருட்களாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு பதனிடுதுறையை அணுக வேண்டும். அந்த பதனிடுதுறையிலிருந்து நீங்கள் உற்பத்தி செய்கின்ற ஒவ்வொரு பொருளையும் விலை போகுகின்ற கூட்டுறவுத்துறையின் மூலமாக இப்பொழுது ஆவின் எப்படி பெயர் பெற்ற ஒரு பாலை வழங்கி வருகின்றதோ அதுபோன்று வேளாண்மையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பயிரிலிருந்தும் பல்வேறு பயன் தரும் பொருட்களை உற்பத்தி செய்து பயனாளிகளுக்கு சேர்ப்பதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முனைந்து செயல்பட்டு வருகின்றது. உங்களுடைய தேவைகளுக்காக தயவு செய்து நீங்கள் பல்கலைக்கழகத்தை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு அருகிலே இருக்கின்ற ஆராய்ச்சி நிலையங்களையும் அணுகி உங்களுடைய தேவைகளுக்காக அவர்களிடமிருந்து தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் 4 முக்கிய தவணைகளில் முக்கிய முனைப்போடு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆர்கேவிஒய் என்று சொல்லுகின்ற கிருஷி கர்மன் போன்ற வகைகளில் எல்லா உதவிகளையும் விவசாயிகளுக்காக 30% 50% வரை பயன் தருகின்ற தொழில்நுட்பங்களை உங்களுக்கு வழங்கி வருகின்றது. அது மட்டுமல்ல, இனி வருங்காலங்களில் உழைப்பதற்கு என்பதற்கு வேளாண் தொழிலை பொறுத்தவரை பணியாளர்கள் கிடைப்பது குதிரை கொம்பு என்று சொல்வார்கள், அதுபோன்று இருக்கின்றது. அந்த நிலையில் அதிக அளவு நீங்கள் இயந்திரங்களை பயன்படுத்தியாக வேண்டும். ஆனால் இன்றைக்கு இயங்குகின்ற எல்லா இயந்திரங்களும் பெட்ரோல் அல்லது டீசலை கொண்டு தான் இயங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அது இல்லாமல் சூரிய சக்தியை கொண்டோ அல்லது இயற்கை சக்திகளை பயன்படுத்தியோ இயங்குகின்ற வகையில் சில உபகரணங்களையும் இயந்திரங்களையும் நாங்கள் அமைத்து வருகின்றோம். கூடிய விரைவில் அவை உங்களுக்கு கிட்டும். அது மட்டுமல்லாமல் இளைஞர்களை விவசாயத்திற்கு ஈர்ப்பதற்காக நல்ல பயிற்சி கொடுத்து அவர்கள் மூலமாகவே இந்த இயந்திர வங்கிகளை ஒவ்வொரு கிராமத்திலும் செயல்படுத்துவதற்கு அரசும் பல்கலைக்கழகமும் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நல்ல நாளில் சுதந்திர காற்றை சுவைத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் தமிழக வேளாண் துறை சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு உங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும், உற்பத்தி பெருக வேண்டும், உங்களுடைய வருமானமும் பெருக வேண்டும்.
அதற்கு இயற்கை நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன்விளை பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.